இது ஒரு 39 வயது ஆணின் ஜாதகம். இந்த ஜாதகத்துல எப்படி பலன் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப லக்னம் கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன். லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னம் எப்படி இருக்கு, இதை பொறுத்துதான் அந்த ஜாதகத்தோட உயர்நிலையை நம்ம கணிக்க போறோம். இப்ப இந்த லக்னாதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து திக்பலம் பெற்று குருவின் பார்வையில இருக்காரு. லக்னமும் ஓரளவுக்கு லக்னத்தை சூரியனும் புதனும் பாக்குறாங்க. அப்ப அவரோட குணம் எப்படி இருக்கும், நல்ல புத்திசாலியாகவும் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருப்பாரு. இப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் இருக்கு. குருவோட பார்வை இருக்கனால ஓரளவுக்கு சீரான தனவரவு இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். 3ஆம் இடத்துல இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கேது இருக்கு, செவ்வாய் ராகு கனெக்ஷன் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இளைய சகோதரர்களால பெரிய பிரயோஜனம் இல்லாத நிலை இருக்கும். அதே நேரம் ஜாதகர் கொஞ்சம் முயற்சி தன்னம்பிக்கை குறைந்தவரா இருப்பாரு. 4ஆம் இடத்துல லக்னாதிபதியே போய் உட்கார்ந்து இருக்கிறனால சுகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு சுகமான மனிதரா தான் இருப்பார். 5ஆம் இடத்தோட சுக்கிரன் சனி ரெண்டுமே தொடர்பு கொள்ளுது. சுக்கிரன் தொடர்பு கொள்றதுனால ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அமைப்பு இருக்கு ஜாதகருக்கு. 6ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் அவருக்கு சனி செவ்வாய் பார்வை எதுவுமே இல்லை. ஸோ 6ஆம் அதிபதி வலிமையா தான் இருக்காரு. 6ஆம் அதிபதி வலிமையா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, வேலையில தன லாபமும் இருக்கு. 7ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் புதன் ரெண்டும் இருக்காங்க, சனி பார்வையும் இருக்கு. அப்ப அவருக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்கன்னா புத்திசாலியாகவும் ஓரளவுக்கு ஜாதகத்தை அதிகாரம் பண்ணக்கூடியவராகவும் இருப்பாங்க. 8ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு இருக்கு. இந்த குரு என்ன பண்ணுவாரு, இருக்கிற இடத்துல இருந்து நகர்த்தி ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு. 9ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் ராகு, சகோதரரால பிரயோஜனம் இல்லை, அதே நேரம் தந்தையாலையும் பிரயோஜனம் இல்லாத நிலை. அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்ப ஜாதகர் வேலை மூலியமா சம்பாதிக்கக்கூடியவராகவும் தொழில் பண்ணி சம்பாதிக்க இயலாதவராகவும் இருப்பார். 11ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பார்வை சுக்கிர பார்வை ரெண்டும் இருக்கு. ரெண்டு இருக்கும் பட்சத்துல ஜாதகரோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பும் அதிர்ஷ்டம் நிறைவேறக்கூடிய அமைப்புலையும் ஜாதகர் இருப்பார். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. ஜாதகர் பிறந்த ஊர்ல இருந்து தள்ளி வாழக்கூடிய சூழ்நிலையில இருந்திருப்பார். இதான் ஜாதகத்தோட நிலை. இப்ப அடுத்து ஜாதகருக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். தசாபுத்தியை பொறுத்துதான் ஒரு ஜாதகத்தோட உயர்நிலையை நம்மளால கணிக்க முடியும். இப்ப இவருக்கு ராகு தசை, குரு தசை, சனி தசை முடிய போகுது. இந்த 3 தசையும் நடந்திருக்கு. ராகு தசை ஒரு 3 வருஷம் இருக்கையில அவர் பிறந்திருக்காரு. ராகு தசை பாதிக்கப்பட்டு நடந்திருக்கு, நல்லா இருந்திருக்காது ஒரு 3 வயசு வரைக்கும். அடுத்து குரு தசை. 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறதுனால 8, 12 சுபத்துவம் வருது. பிறந்ததுல இருந்து குரு தசையிலே கிட்டத்தட்ட அப்பா அம்மாவை விட்டு விலகி படிக்கிறதுக்காகவும் வேலைக்காகவும் வெளியில போயிருப்பாரு. அடுத்து நடக்கக்கூடியது சனி தசை. சுபத்துவமா இருக்கிறதுனால லக்னத்துக்கு அவயோகரா சனி இருந்தாலும் கூட சுக்கிரனோட சுபத்துவமா இருக்கிறதுனால ஜாதகருக்கு, அதுவும் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டுதான் தசை நடத்திருக்கு, 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளல. ஜாதகருக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை, குழந்தைகள் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துருக்கு இந்த சனி தசை. இதுதான் ஜாதகத்தோட நிலை. இப்படிதான் ஒரு ஜாதகத்தை பலன் எடுக்கலாம். அடுத்து வரக்கூடியது என்னது, புதன் தசை. புதன் தசை என்ன பண்ணும், புதன் எத்தனைக்குரியவர், 12க்கும் 3க்கும் உரியவர். அப்ப என்ன பண்ணுவார், 12க்குரியவர் இருக்கிற இடத்துல இருந்து ஜாதகரை நகர்த்துவார். சனி பார்வை வாங்கியிருக்கிறதுனால லக்னத்துக்கு அவயோகராகவும் இந்த புதன் இருக்கிறதுனால இருக்கிற இடத்துல இருந்து நகர்த்தி ஜாதகரை ஒரு தூக்கம் இல்லாத நிலையை, ஒரு நிம்மதி இல்லாத நிலையை கொடுப்பாரு. இதுதான் இந்த புதன் திசைக்கு உண்டான பலன்.